ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சிஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம ராக்வெல் ஆட்டோமேஷனோட RS Logic 5000 சாஃப்ட்வேர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிஎல்சியோட மெயின் சேசிஸ் ஹார்ட்வேர்ஸு, ரிமோட் ஐஓ ஸ்டேஷன்ஸு, டிரைவ்ஸு, தேர்ட் பார்ட்டி டிவைஸ் இதில் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமிங் டூல்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அப்புறம் பிட் லாஜிக்கில் இருக்கக்கூடிய N1C, லேட்ச், அன்லேட்ச்சு, OSR, அதை ஒன் ஷாட் ரைஸ், ஒன் ஷாட் ஃபால், இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் கண்டினியூட்டியாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைமர் அண்ட் கவுண்டர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆன் டிலே டைமரை எப்படி நம்ம ஸ்டார்டரில் யூஸ் பண்ணுறது, ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துருக்கோம். அதை டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீடர் ஆகலான்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக கரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அலன் வேலி பிஎல்சி பற்றி பார்த்துருக்கோம். அந்த அலன் வேலி பிஎல்சி இன்றைக்கி நம்ம ஆன் டிலே டைமர் எப்படி நம்ம ஸ்டார்டரில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பிட் லாஜிக்கில் பார்த்த மாதிரியே இந்த டைமருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டைமர் அண்ட் கவுண்டர், அதில் பார்த்திங்கன்னா ஆன் டிலே டைமரு, ஆஃப் டிலே டைமரு, ரிட்டர்ன் டைமரு, கவுண்டர் அப்பு, கவுண்டர் டவுனு, ரீசெட், இது எல்லாத்தையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத டெமோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிட் லாஜிக்கில் பண்ண மாதிரியே டைமர் அண்ட் கவுண்டருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சப் ரொட்டீன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கும். அந்த சப் ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மெயின் ப்ரோக்ராமில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நியூ ரொட்டீன் க்ரியேட் ஆகும். அந்த நியூ ரொட்டீனில் நம்ம பேர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டைமர் அண்ட் கவுண்டர் சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வச்சுக்கலாம். இன்னொன்று டைப், இதில் என்ன டைப்பு, நம்ம லேடர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால லேடர் சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம மெயின் ப்ரோக்ராமில் தான் இந்த சப்ரூட்டின் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கங்க. ஓகே, என்ஷூர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. கொடுத்த உடனே நமக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே ஆட் ஆன உடனே முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சப்ரூட்டீனை டைரெக்டாக கொண்டு போய் நம்ம மெயின் ரொட்டீனில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மட்டும்தான் பிஎல்சியால் நம்ம எழுதக்கூடிய லாஜிக்கை ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஏன்னா நம்ம வந்து ஆர்வ கோடாலில் கடைசியில் மறந்துடுவோம். அப்புறம் நம்ம லாஜிக் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி வேறு டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு சப்ரூட்டீன் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னாலும் டைரெக்டாக கொண்டு போய் மெயின் ரொட்டீனில் லிங்க் பண்ணிடுங்க. ஓகே, மெயின் ரொட்டீன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொண்டு போய் வழக்கமாக என்ன பண்ணுவோம், புதுசாக ஒரு ரங்கு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜேஎஸ்ஆர்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்ஆர் அங்கே வந்துடும். ஓகே, வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், உள்ளே போயிட்டு நம்ம டைமர் அண்ட் கவுண்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டைமர் அண்ட் கவுண்டர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆன உடனே நமக்கு ஃபைனலைசேஷன் கொடுத்துரும். ஓகே, கொடுத்து முடித்த உடனே நமக்கு எந்த எரர் இல்லை, வார்னிங் தான் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைமர் அண்ட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ டைமர் அண்ட் கவுண்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் blank பேஜாக இருக்குது. இதில் தான் நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஓகே, லாஜிக் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டைமரில் இருக்கக்கூடிய ஆன் டிலே டைமரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஏன்னா அது யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் தான் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண உடனே இதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். ஓகே, பேர் வந்து பார்த்திங்கன்னா SD-T1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இது கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம ரைட் கிளிக் பண்ணி அந்த டேகை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துக்குங்க. கொடுத்தோடனே நமக்கு வந்துடுச்சு. ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரீசெட் வேல்யூ அப்படின்னு என்னென்னா, எவ்வளோ டைமுக்கு அப்புறம் இந்த டைமர் வந்து அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணுவோம். எப்படி நம்ம ஹார்ட்வேரில் செட் பண்ணுவோம்லங்க, நம்ம இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவுட்புட் வரணும்னு சொல்லி செட் பண்ணுவோம்ல, ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் எவ்வளோ டைமுக்கு அப்புறம் இதனோட அவுட்புட்டை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது கேட்குது. ஓகே, இதில் செட் பண்ணக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு செட் பண்ணிங்கன்னா அது 1 மில்லி செகண்ட். ஓகே, இப்போ வந்து 10 செகண்ட் வேணும் அப்படின்னா 10,000 அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போது 1000 வச்சிங்கன்னா 1 செகண்டு, இப்போ 10,000 அப்படின்னு வச்சிங்கன்னா 10 செகண்டுன்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ நான் வந்து 10,000 சொல்லி வச்சுக்கிறேன். வச்சு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ அக்யூமுலேட்டர் அப்படின்றது டைமர் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ இங்கே காட்டும். ஓகே, இப்போ நம்ம டைமரை செட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டைமர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டைமரை எப்போ ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஒரு NO போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு நான் ஒரு பிட்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இங்கே ஒரு ஜஸ்ட்டு டைமர் என்னேபிள்னு வச்சுக்கிறேன். ஓகே, டைமர் எனேபிள் சொல்லி சும்மா ஒரு பிட்டு வச்சுக்கிறோம். ஓகே, இதை வச்சா தான் நமக்கு டைமர் ஆன் ஆகும். வழக்கமாக நம்ம ஹார்ட்வேரில் அந்த டைமருக்கு ஆக்சிலரி சப்ளை கொடுப்போங்க, அதனோட A1 A2 சப்ளை கொடுப்போம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு இது நியூ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க.
ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ இந்த நம்ம நார்மலாக ஹார்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடிய டைமரில் அந்த என்ஓஎன்சி டெர்மினல் இருக்கும், அங்கேருந்து நம்ம சப்ளை கொடுத்து வெளியில் எடுத்துப்போம். இப்போ இதில் நான் எங்கேருந்து சப்ளை எடுக்கிறது, இப்போ எங்கேருந்து நான் அவுட்புட் ஃபீட்பேக்லாம் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைமரோட டேக் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு அதனோட மானிட்டர் டேக் கொடுக்குறேன். மானிட்டர் டேக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம அந்த கிரியேட் பண்ணக்கூடிய நேம் வந்து வந்துடும். ஓகே, இந்த நேமை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த பேர் இருக்குது, நம்ம எவ்வளோ வேல்யூ, அதாவது எப்போ நமக்கு அவுட்புட் வரும்னு சொல்லி நம்ம நம்பர் கொடுத்துள்ளுங்க, அது அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அக்யூமுலேட்டர் அப்படின்றது இப்போ ஆக்சுவல் எவ்வளோ போகிறதுன்னு சொல்லி காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎன் டிடி டிஎன் சொல்லி நமக்கு 3 விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபீட்பேக்கை எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதில் என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னேபிள்னு அர்த்தம். இந்த டைமர் ஆன் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற ஃபீட்பேக்கு கொடுக்குறது இந்த என்னேபிள். ஓகே, ரெண்டாவது டிடி அப்படின்றது இந்த டைமர் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கு கொடுக்கக்கூடியது இந்த டிடி பிட். ஓகே, அடுத்தது இந்த டைமர் வந்து செட் பண்ணி இருக்கக்கூடிய வேல்யூவை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த டன் பிட். அது வந்து டிஎன் கொடுத்துருக்காங்களா, அது வந்து டன் பிட். ஓகே, இந்த 3 பிட்டை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம லாஜிக்கலாக நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அது எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் லாஜிக்குள்ளே போயிட்டு டைமர் அண்ட் கவுண்டருக்குள்ளே போயிருங்க. போயிட்டு இப்போ நீங்கள் இதை கண்ட்ரோல் டி கொடுத்து எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகும். ஓகே, ஆன் கொடுத்துட்டுனா இப்போ உங்களுக்கு பாருங்கள் டைமர் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. 4 செகண்டு, 5 செகண்டு, 6 செகண்டு, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 10 செகண்ட் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்னேபிள் அப்படின்றது வந்து டன் அப்படின்றது வந்துருச்சு. நம்ம இந்த டைமர் ஆன் பண்ண உடனே இந்த என்னேபிள் அப்படின்றது வந்திருக்கும், நீங்கள் பார்த்துப்பீங்க. நான் மறுபடியும் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். எப்போ நான் ஆன் பண்ணுறனோ ஆன் பண்ண உடனே எனக்கு இந்த என்னேபிள் அப்படின்ற பிட் வந்துருச்சு. ஸோ எப்போ இந்த கவுண்ட் வந்து முடியுதோ அப்போ இந்த டன் பிட் அப்படின்றது வரும். ஓகே, இந்த டிடி பிட்டை நீங்கள் போய் மானிட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதனோட பிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நான் பின்னாடி லாஜிக்கில் எழுதும்போது நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ ஆன் டிலே டைமர் பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு லாஜிக் எழுத ஆரம்பிக்கலாம். இந்த டைமர் வழக்கமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்மளோட ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் ஆன் டிலே டைமரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே லாஜிக்கு தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். நம்ம பிஎல்சியில் எழுத போகிறோம். வழக்கமாக ஹார்ட்வேரில் பண்ணுறதை விட்டுட்டு, வழக்கமாக நம்ம கண்ட்ரோல் வயரிங்கில் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் பிஎல்சி ப்ரோக்ராம் வச்சு எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ வழக்கமாக நம்ம ஸ்டார்டரோட கண்ட்ரோல் சர்க்கிள் என்னென்ன இருக்கும், ஒரு ஸ்டார்ட் பூஸ்ட் பட்டனு, ஒரு ஸ்டாப் பூஸ்ட் பட்டனு, அப்புறம் வந்து ஒரு மெயின் கானெக்டர் ஆனு, ஒரு ஸ்டார் கானெக்டர் ஆனு, டெல்டா கானெக்டர் ஆனு, அப்புறம் அந்த டைமரோட என்ஓஎன்சி யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, அதையே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ரங் ஆட் பண்ணலாம். ஓகே, நம்ம ரங் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டில் என்ன இருக்கும், ஒரு ஸ்டார்ட் பூஸ்ட் பட்டன் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பூஸ்ட் பட்டன் போட்டுங்க. அதுக்கு பேர் கொடுத்துக்குங்க. பேர் கொடுக்கும்போது ரொம்ப முக்கியம், அதனோட பேர் வந்து எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பூஸ்ட் பட்டன் 5. ஏன்னா முன்னாடிலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதுனால இதுவுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 6ன்னு கொடுத்துருங்க. முன்னாடி லாஜிக் எழுதும்போது அதை யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால இது காமிக்குது. ஜஸ்ட் நான் கொடுத்து ஓகே, அதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்குது. ஓகே, ஓகே, ஸ்டார்ட் பூஸ்ட் பட்டன் 7. ஓகே, 7 கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன். 7 வந்துடுச்சு. அடுத்தது நம்ம ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் என்ன, ஒரு ஸ்டாப் இருக்கும். ஸ்டாப் பூஸ்ட் பட்டன் கொடுத்துருங்க. ஸ்டாப் பூஸ்ட் பட்டன் அதே மாதிரி 7 கொடுத்துக்கோங்க. ஓகே, 7 கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், ஒரு மெயின் கான்டாக்டர் ஆன் ஆகும். நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டில் அதான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட்டை போட்டுக்கலாம். அவுட்புட் போட்டு மெயின் கான்டாக்டர் ஆன். ஓகே, மெயின் கான்டாக்டர் ஆன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டேக் க்ரியேட் பண்ணும் போதும் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அங்கே எரர் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது கொடுத்தாச்சு. மறுபடியும் இங்கே ஏன் வந்து காமிக்குதுன்னா எல்லாமே கொடுத்தாச்சு, அப்புறம் அங்கே எரர் காமிக்குது. இது கொடுக்கல பார்த்தீங்களா. இப்போ இங்கே இந்த எரர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கிரியேட் கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய ரங்கில் நம்ம கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் சர்க்கிள் என்ன இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பூஸ்ட் பண்ண ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு இந்த மெயின் கான்டாக்டர் லேட்சும் ஆகணும். ஓகே, நம்ம என்ன பூஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேட்சும் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஒரு லேட்ச் இன்புட் போட்டுக்கலாம். ஸோ லேட்ச் இன்புட் எப்படி போடுவோம்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம அந்த பிட் லாஜிக் எழுதும் போதே பார்த்தோம், நம்ம என்ஓஎன்சி யூஸ் பண்ணும்போதே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இங்கே போட்டு ஒரு என்ஓ போட்டுக்குங்க. என்ஓ போட்டுட்டு அந்த மெயின் கான்டாக்டரோட ஆனை கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்கணும். ஓகே, ஸோ நேமை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. மெயின் கான்டாக்டர் ஆன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம லேட்ச் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே, இப்போ மெயின் கான்டாக்டரோட ப்ராசஸ் முடிஞ்சு. அடுத்து நம்ம கண்ட்ரோல் சர்க்கிள் என்ன இருக்குது, இந்த ஸ்டார்ட் பூஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு டைமரும் ஆன் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைமர் ஆட் பண்ணலாம்.
அப்படி எடிட் கொடுத்துக்குங்க. இங்கே வச்சுக்கிட்டு டைமருக்குள்ளே போயிட்டு ஒரு ஆன் டிலே டைமர் கொடுங்க. ஓகே, ஆன் டிலே டைமர் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு பேரலாக கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அதை கண்ட்ரோல் Z கொடுத்துக்குங்க. இங்கே வச்சுக்கிட்டு பிரான்ச் கொடுக்கணும். அதாவது நம்ம இதுவும் ஆன் ஆகணும், கான்டாக்டரும் ஆன் ஆகணும், அதே சமயத்தில் நம்ம டைமரும் ஆன் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே போய்ட்டு ஆன் டிலே டைமர் கொடுங்க. கொடுத்துட்டு இதை எடுத்து கொண்டு போய் இதுக்கு பேரலாக போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டு இப்போ அதே டைமர் நம்ம மேலே க்ரியேட் பண்ணணுங்க, அந்த டைமரை கொடுத்துங்க. ஏன்னா ஸ்டார் டெல்டா டைமர் அப்படின்றதுனால தான் SD டைமர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ டைமர் வந்து ஒரு டைமர் ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்கே முன்னாடி க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் டெமோக்காக பண்ணியிருக்கன்றதுனால இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வேறு டைமர் யூஸ் பண்ணும்போது அதனோட பேரை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல பேரும் கூட மாற்றிக்கிறேன். நம்ம தேவையில்லாத கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 2ன்னு சொல்லி போட்டுட்டு இங்கே நம்ம அந்த பேரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனலைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலைஸ் கொடுத்துட்டோன்னா இப்போ நம்ம லாஜிக் என்ன, ஸ்டார்ட் புஷ் ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய மெயின் கான்டெக்டர் ஆன் ஆகும், அதே சமயத்தில் என்னோடய ஆன் டிலே டைமரும் ஆன் ஆகும். 10 செகண்டுக்கான ஆன் டிலே டைமரும் ஆன் ஆகும். ஓகே, மெயின் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டார் கான்டெக்டர் ஆன் ஆகும். அதான் நம்மளோட லாஜிக், நம்ம கண்ட்ரோல் சர்க்கிள் அதான் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம புதுசாக ஒரு ரங்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா நமக்கு பிட்டு போடணும். ஒரு NO பிட்டு போட்டுக்குங்க. இப்போ மெயின் கான்டெக்டர் ஆனும் ஆகிருக்கணும். நம்ம ஸ்டார் கான்டெக்டர் ஆன் ஆகணும் அப்படின்னா என்னோடய மெயின் கான்டெக்டரும் ஆன் ஆகிருக்கணும். ஸோ அதனோட ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய டைமர் வந்து ஆன் ஆகிருக்கிற கண்டிஷனில் தான் என்னோடய ஸ்டார் கான்டெக்டர் ஆன் ஆகிருக்கணும். எப்போ வந்து என் டைமர் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கோ அப்போ தான் வந்து என்னோடய ஸ்டார் கான்டெக்டர் ஆன் ஆகும். ஸோ இப்போ அதனோட பேர் எடுத்துக்கங்க, SD. உள்ளே போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதனோட எந்த பிட்டை ஆன் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல டன் பிட்டு கொடுத்துக்குங்க. டன் பிட்டு கொடுத்துட்டு இங்கே நம்ம NCயை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே NC யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் போய் மாற்றிக்கலாம். ஓகே, ஒரு டைம் நீங்கள் மேலே போய் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது டைமர் ஆன் பண்ண உடனே நமக்கு இந்த ஸ்டார் கான்டெக்டர் ஆன் ஆகணும். அதனால் இந்த NC பிட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு அவுட்புட் வேணும். ஓகே, ஸோ அந்த அவுட்புட்டில் கொண்டு போயிட்டு நான் ஸ்டார் கான்டெக்டர்னு போடுறேன். ஸ்டார் கான்டெக்டர் ஆன். ஓகே, ஸ்டார் கான்டெக்ட் ஆன் ஆச்சு. இதையும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி க்ரியேட் கொடுத்தாச்சு. ஸோ க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் முடிஞ்சு ஸ்டார் கனெக்டர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டெல்டா கனெக்டர் ஆன் பண்ணணும். ஓகே, இதை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இதை பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு அடுத்து நான் காட்டுறேன். ஓகே, கொடுத்துட்டு அடுத்து டெல்டா கனெக்டர் ஆன் ஆகணும். ஓகே, டெல்டா கனெக்டர் ஆடுறதுக்கு என்ன ஆகணும்னா நம்ம இன்னொரு ரங் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ என்னோடய டைமர் வந்து டன் பிட் வருதோ அப்போ நமக்கு இந்த டெல்டா கனெக்டர் ஆன் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கிட்ட வந்து கண்ட்ரோல் V கொடுத்துக்குங்க. இதில் போயிட்டு உங்களோட NO கொடுத்துக்குங்க. கொடுத்தோடனே நமக்கு டைமர் டன் பிட் வந்ததுக்கப்புறம் ஸோ நம்மளோட மெயின் கான்டெக்டர் ஆன் ஆகும். ஸோ மெயின் கான்டெக்டரு டெல்டா கனெக்டர் ஆன் ஆகணும். டெல்டா கான்டெக்டர் ஆன். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவனோட பேரை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ 2 கான்டெக்டர் போடும்போது இந்த 2 கான்டெக்டரும் ஒரே சமயத்தில் ஆன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதனோட NC, அதாவது டெல்டாவோட NC இங்கேயும் ஸ்டாரோட NC இங்கேயும் நம்ம போடுவோம். ஓகே, நம்ம சர்க்யூட்லேயே இருக்கும் பார்த்துருப்போம். என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒரு NC போட்டுக்கோங்க. NC போயிட்டு இங்கே ஸ்டார் கான்டெக்டரோட இதை போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்து டெல்டா கான்டெக்டரோட NC போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம சேஃப்டிக்காக. ஸோ நம்ம வந்து தப்பி தவறி கூட ஆன் ஆகி ரெண்டும் ஷார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இதை நம்ம போடுவோம். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம சர்க்யூட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புஷ் பட்டன் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ண நம்ம மெயின் கான்டெக்டர் ஆன் ஆகும், அதே சமயத்தில் டைமர் ஆன் ஆகும். ஸோ மெயின் கான்டெக்டர் ஆன் ஆன உடனே நம்மளோட டைமரோட NC பிட்லேருந்து எடுத்திருக்கோம். டெல்டா கான்டெக்டர் ஆஃபில் இருக்கணும். ஸோ நம்மளோட ஸ்டார் ஆன் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி எப்போ இது ஆஃப் ஆகும்னா நம்மளோட டெல்டா கனெக்டர் ஆன் ஆகும்போது, அதாவது டைமர் பிட் கட் ஆகும்போதே இந்த ஸ்டார் கனெக்டர் ஆஃப் ஆயிரும். அதே சமயத்தில் இதுவும் ஆன் ஆயிரும். ஓகே, டெல்டா கனெக்டர் ஆன் ஆயிரும். இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ நம்ம லாஜிக் வேலை செய்யுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உள்ளே போயிட்டு நான் கண்ட்ரோல் T கொடுக்குறேன். ஓகே, கண்ட்ரோல் T கொடுத்தோடனே என்னோட மெயின் கனெக்டர் ஆன் ஆகிடுச்சு, ஸ்டார் கனெக்டர் ஆன் ஆகிடுச்சு, என்னோட டைமர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, டைமர் ஓட ஆகும்போது என்னென்னா 10 செகண்ட்க்கு அப்புறம் என்னோடய ஸ்டார் கட் ஆகிட்டு டெல்டா லைனில் வரணும். ஓகே, வருதா? ஓகே, இப்போ வரல. என்ன காரணம் அப்படின்னா
சாரி, இது வந்து ஆன்லேயே வச்சுருக்கேன், அதான் பிரச்சனை. மறுபடியும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் போயிட்டு Ctrl+T கொடுத்து இது கட் பண்ணிடுறேன். கட் பண்ண உடனே எனக்கு ஸ்டாரும் மெயின் கனெக்டரும் ஆன் ஆகிடுச்சு. இது கட் ஆன உடனே எனக்கு என்ன ஆகணும், எனக்கு டெல்டா கனெக்டர் ஆன் ஆகும். டெல்டா கனெக்டர் ஆன் ஆகலை. ஏன் ஆன் ஆகலை? சாரி, இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டது பார்த்தீங்களா? இந்த டன் பீட்டை வந்து இங்கே போட்டிருக்கோம். 2 தானே போடணும், நம்ம 1 போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ அதனால் நமக்கு ஆன் ஆகலை. ஸோ இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னா 2 தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே போயிட்டு அதனோட டன் பீட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, போயிட்டு ஓகே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா டன் பீட்டு. ஸோ இங்கேயுமே தப்பு பண்ணியிருக்கோம். SD2 அதையுமே தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்கள். SD2 இதையுமே மாற்றணும். இதில் நேம் சூஸ் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு அதோட டன் பீட்டு. ஓகே, டன் பீட்டு சூஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளை சுத்த விட்டுரும். அதை நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கை வச்சு பண்ணும்போது தான் இந்த ப்ராக்டிஸ்லாம் வரும். ஓகே, SD2 டன் பீட்டு ஓகே தான், ஃபைன் தான். D2 கரெக்டு தான். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டெல்டா கரண்ட் டைரெக்டாக ஆனில் இருக்குது. இதை ஸ்டாப் பண்ணி விட்டுட்டுங்க. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, மெயின் கனெக்டரும் ஸ்டார் கனெக்டரும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் டைமர் வந்து கட் ஆன உடனே எனக்கு மெயினும் டெல்டாவும் ஓடணும், ஸ்டார் கட் ஆகணும். ஓகே, சூப்பர். இப்போ ஸ்டார் கட் ஆகிடுச்சு, டெல்டா லைன் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம லாஜிக் வந்து கரெக்டாக வேலை செய்யுது. இதில் இன்னொரு பிட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா TT பிட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டோம். அதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு லேம்ப் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு ரங்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரங்கை க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு NO பிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எஸ்டின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த TT பிட்டை எடுத்துக்கங்க. இப்போ TT பிட் எங்கே இருக்குது? SD2ன்னு போய்ட்டு 2ல் போகணும். SD2ல் போயிட்டு இந்த TT பிட் எடுத்துக்கங்க. TT பிட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து இன்னொரு அவுட்புட்டை போட்டுக்குங்க. இப்போ டைமர் ரன்னிங் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பிட்டை போட்டுக்குங்க. டைமர் ரன். ஓகே, போட்டாச்சு. இதை கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைமர் ரன் ஆகும்போது மட்டுமே அதனோட இண்டிகேஷன் அப்படின்றது வரும். இதை கொண்டு போய் நீங்கள் ஒரு இண்டிகேஷன் லேம்பில் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, நான் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். Ctrl+T கொடுத்து பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா பாருங்கள், இந்த டைமர் கட் ஆகும்போது இதுவும் சேர்ந்து கட் ஆகும். 7, 8, 10. ஓகே, கட் ஆகிடுச்சா? ஸோ TT பிட்டை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ உங்களோட லாஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன் டிலே டைமரை யூஸ் பண்ணி ஸ்டார் டெல்டா லாஜிக் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம டைமர் அண்ட் கவுண்டருக்கான சப்ரூட்டின் க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக போய்ட்டு அது JSRல ஆட் பண்ணிட்டோம். மெயின் ப்ரோக்ராமில் போய்ட்டு JSRல லிங்க் பண்ணிட்டோம். அந்த பேஜ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம டைமர் ஆட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு டேக் எதுக்காக அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கான லாஜிக் எழுதி அந்த மேலே இருக்கக்கூடிய டேக்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத ரியல் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம இந்த டைமர் அண்ட் கவுண்டரில் இருக்கக்கூடிய RTO அப்புறம் ஆஃப் டிலே டைமரில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். Thank you.